Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 634 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா இப்படி தான் அப்படின்ற ஒரு டயலாக் ரொம்பவும் ஃபேமஸுங்க. பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த டைலாகுக்கு ஏற்ற மாதிரியே தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் நம்ம மாட்டிப்போம். இந்த ஆப்பு அப்படின்றது அங்கங்கே வச்சுருப்பாங்க, நம்மளே தேடி போய் உட்காந்துக்கிறது தான். நார்மலாக நம்ம போய் உட்கார்ற ஆப்பு நார்மலான ஆப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இதுவே ஒரு அமானுஷ ஆப்பில் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த ஆப்பிலேருந்து நீங்கள் எப்படி தப்பிப்பீங்க? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு யுவன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் டெல்லியிலேருந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காருங்க. அவர் வந்து ஒரு சோல்ஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சேனலில் சோல்ஜர்லாம் பார்க்குறாங்க அப்படின்னும் போதே ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்துக்கு நடந்த ஒரு நிகழ்வு, அதாவது அவருக்கு நடந்த நிகழ்வு. சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. யுவன் மட்டும் சோல்ஜர் கிடையாதுங்க. அவங்க அப்பா, அவங்க தாத்தா 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் சர்வ் பண்ணவங்க தான். அவங்க தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வார் 2லலாம் இருந்திருக்காராம். ஸோ விச் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த நிகழ்வு வந்து யுவன் காலேஜ் டைமில் வந்து நடந்தது. இந்த நிகழ்வு நடந்த இடம் சண்டிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த டைமில் பஞ்சாப் சைடில் வந்து போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ யுவன் வந்து அந்த சண்டிகர் சைடில் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால அங்கே இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாராங்க. ஸோ அவருக்கு வந்து எப்பயுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹேங் அவுட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 4-5 பசங்க வந்து குரூப்பாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஸ்டூடியஸான பசங்க, நல்லா படிக்கிற பசங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்திருக்காரு, அத்லீட்டாக இருந்திருக்காரு. யுவனுக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, பொதுவாக சொல்ல போனால் இந்த ட்ராவல் பண்ணுறது வந்து யுவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவருக்கு இந்த ட்ராவலிங் மேலெலாம் ரொம்பவும் ஆசை இருக்குங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லா டைமுமே யுவன் என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரி நான் வந்து டிராவல் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு வந்து போகணும், இந்த போகவே முடியாது அப்படின்னு சொல்ற இடங்களுக்கெல்லாம் நான் வந்து துணிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாராம். பேசிக்கா ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி இவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சண்டிகர்ல வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. அந்த இடம் வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ரெனோவேட் பண்ணணுன்றதுனால இவங்க இன்னொரு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகணுங்க. ஸோ இவனோட ஃபேமிலி வேற ஒரு வீட்டுக்கு வந்து போறாங்க. அந்த இடம் வந்து இவங்க ஆல்ரெடி தங்கியிருந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குங்க. ஸோ இதுவே இவருக்கு வந்து ஒரு மென்டல் ட்ராமா, ஒரு மென்டல் டிப்ரெஷனை வந்து கொடுத்தது. ஏன்னா அவருடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க. எல்லாத்துக்குமே அவர் வந்து டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கட் ஆச்சு. இந்த மாதிரி ரொம்பவும் டிப்ரெஷன்ல இருந்தார் ஈவன். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட் வந்து ஒரு தடவை சொல்றாரு, மச்சான் இந்த மாதிரி ஸ்டடி லீவ் வந்து விட போறாங்க, எல்லாருமே வந்து என்னுடைய வீட்டில் அசம்பிள் ஆயிடலாம், ஜாலியா நம்ம எல்லாரும் ஃபன் பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இவன் அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. அவங்க அம்மா ஒத்துக்கிறாங்க, ஓகேப்பா போப்பா அப்படின்னு. இவர் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாருங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்களாங்க. அது வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பங்களா. அந்த பங்களாவுடைய பேர் வந்து நூர் மஹல். ஸோ அந்த பங்களாவை வந்து பாக்குறாரு. வெளியிருந்து பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா அந்த பங்களாக்குள்ள யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறாரு. பார்த்தா பங்களாக்குள்ள ஒரு 3 பேர் வந்து இருக்காங்க. இவர் வந்து பங்களாவுடைய கேட்டை ஓபன் பண்ணி உள்ள போறாரு. அந்த கேட்ல வந்து ட்ரெஸ்பாசஸ் நாட் அலவுட்னு போட்டிருக்காங்க. இருந்தாலுமே இவருக்கு தான் அந்த அட்வென்ச்சர்லாம் ரொம்ப பிடிக்குமே. உள்ள போறாரு. அந்த 3 நபர்களை வந்து பாக்குறாரு. 3 நபர்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இந்த மாதிரி நல்ல பங்களா சூப்பரா இருக்கு, நான் இது மாதிரி பங்களாவை பார்த்ததே கிடையாது, அதனால நான் இங்க வந்திருக்கேன் பாக்குறதுக்கு அப்படின்னா. இது ஒன்றும் சுத்தி பார்க்குற இடம் கிடையாது, நீங்க உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேர் சொல்றாங்க. இல்ல பை, நான் ஜஸ்ட் சும்மா வெளியே இருந்து பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்ல நீங்க வெளியே போங்க, இங்கெல்லாம் நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜோவியலான ஒரு கேரக்டர். அவர் வந்து இல்ல சின்ன பையன் தானே, என்ன வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுறாரு. என்னப்பா வேணும்? இல்ல இந்த பங்களா வெளியிருந்து பாக்குறதுக்கே இவ்வளவு அழகா இருக்கே, இந்த மாதிரி பங்களாவை நான் பார்த்ததே கிடையாது,
உள்ள வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நான் உள்ள வந்து ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து பங்களாக்குள்ள போறாரு. பங்களாக்குள்ள போயிட்டு அப்படியே சுத்தி பார்க்குறாரு. பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு பங்களாங்க, சூப்பரான ஒரு ஹாலு, அதோடைய பெட்ரூம்லாம் அவ்வளோ லக்ஸூரியஸா இருக்கு. பா என்ன மாதிரி பங்களா, எப்படி கட்டியிருக்காங்க. இந்த பங்களாவுடைய ஓனர் யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஓனர் வந்து அப்ராட்ல இருக்காரு, இங்க இல்லை, ஆனால் நாங்கள் தான் இந்த பங்களாவை டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து சொல்றாரு. ஓகே, இந்த இவ்வளோ பெரிய பங்களாவில் நீங்கள் 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா, ஏன் மற்றவங்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய ஃபேமிலி எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லைப்பா எங்களுக்கு எந்த ஃபேமிலியும் இல்லை, என் ஃபேமிலியும் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொருத்தர் சொல்றாரு, ரொம்ப நீ இன்டெப்தா போய் கேட்குற, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கிளம்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. இல்லை பரவாயில்ல, சின்ன பையன் தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர், இல்லைப்பா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னங்க பிரச்சனை? இந்த இடத்துல 3 பேரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டு அவங்களுடைய உடல் கூட கிடைக்கல, அதனால இந்த பங்களால வந்து பேய் சுத்துது அப்படின்னு சொல்லி பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே இந்த பங்களாக்கு யாருமே வர மாட்டாங்க, நாங்களும் தங்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த பேய் பூதெல்லாம் எதுவும் கிடையாது, நானே வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியிருக்கேன், வேணா நைட்டும் கூட வரேன், நைட்டு வந்து சுற்றி பார்க்குறேன். இல்லை இங்கே வரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யுவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாலேருந்து வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து போகிறாருங்க, சைக்கிளில் தான் போகிறாரு. ஃப்ரெண்டை போய் பார்த்த உடனே, டே என்னாச்சு தெரியுமா, இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற. என்னடா ஆச்சுன்னா, டே அந்த பங்களா இருக்குல்ல, நூர் மஹல், ஆமாம், ஏய் அந்த பங்களாக்குள்ளே நான் போனேன்டா, ஏய் நேரம் அந்த பங்களாக்குள்ளே போக சொன்னது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாப்புல. இல்லைடா உண்மையிலேயே நான் போனடா, செம்மையாக இருந்ததுடா பங்களா, வேற லெவல்டா, பயங்கர லக்ஸூரியஸாக. டேய் அது பாலடைஞ்ச பங்களாடா, பல வருடமா அந்த பங்களாக்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணி வச்சிருக்காங்க, உன்னை யாரா அந்த பங்களாக்குள்ளே போக சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னடா நீ சொல்கிற, அந்த இடத்துல யாரும் இல்லைன்னு, நான் ஒரு 3 பேரை பார்த்தேன்டா, அந்த 3 பேர்கிட்ட பேசினேன், அதில் 2 பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் கோபமாகவும் பேசினாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா பண்பாக பேசினாரு, அன்பாக பேசினாரு, பங்களாவெல்லாம் சுற்றி காட்டினாரு, அந்த பங்களாவில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது, இந்த பேய் பூதம் அமானுஷமெல்லாம் அந்த பங்களாவில் சுற்றுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஆனால் அவர்கிட்டயே நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், இந்த பேய் பூதம் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, நான் வந்து இந்த பங்களாக்குள்ளே வருவேன், ஆனால் லேட்டர் ஆன் வருவேன் அப்படின்னு சொன்னது அவங்க 3 பேருமே திட்டி என்னை வெளியே அமிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு. டேய் உண்மையிலேயே சொல்கிறேன்டா, அந்த பங்களா பக்கம் யாருமே போனதே கிடையாது, இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா அம்மா கூட அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல 3 பேர் இறந்து போனது உண்மைதான், ஆனால் எப்போ அப்படின்லாம் தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பங்களா அப்படி தான் இருக்குது, இப்போ வந்து யாருமே போகக்கூடாது அப்படின்னு பேன் பண்ணி வச்சிருக்காங்க, நீ கம்முனுறா அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க, கேரம் போர்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்ச் டைம் வருது, சாப்பிட்றாங்க, படுத்து தூங்குறாங்க, திரும்பியும் ஈவினிங் எஞ்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆகுதுங்க. நைட் வந்து எல்லாருமே படுத்து தூங்கிடுறாங்க. யுவனும் அவருடைய ஃப்ரெண்டு மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. யுவனுக்கு வந்து அந்த பங்களாக்குள்ளே போய் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஏன்னா அந்த இடத்துல பேயெல்லாம் இருக்குது அப்படின்றாங்க, இந்த பேய் பூதம் அமானுஷமெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி யுவனுக்கு ஆசை. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் போகலாமா சிக்கந்தர், அவருடைய ஃப்ரெண்டு பேர், போகலாமா சிக்கந்தர் அப்படின்னு. எங்கடா போகலாம், அந்த நூர் மஹலுக்கு போகலாமா அப்படின்னு. டேய் நூர் மஹலா, இப்போ வெளியே போனாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீ வேறு நூர் மஹலுக்கு போகணுன்ற, நூர் மஹலுக்கு என்னால் வர முடியாதுடா, சாரிடா நீ கம்முனுறா, நீ ஏதாவது தெரிஞ்சதுன்னா பெரும் பிரச்சனை ஆகிடும், அந்த இடத்துல வேறு பேய் இருக்குதுடா, என்னால் முடியாது. இல்லைடா நம்ம போகலாம், நம்ம ஜாலியாக இருக்கும், நூர் மஹலுக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக நம்ம இருக்கலாம். டேய் என்னடா நீ பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, இல்லடா அங்கெல்லாம் போக முடியாது, கம்முன்னு இருக்கு. இவரு அடம் பிடிக்கிறாரு, இவன் போய் தான் ஆகணும், அந்த இடத்துல போய் நம்ம வேடிக்கை பார்த்தாகணும், உண்மையிலேயே அந்த இடத்துல பேய் இருக்குதா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்டு கேட்குறப்பல, நீ கண்டுபிடிச்சி என்னடா பண்ண போற, அதனால எதுவும் யூஸ் கிடையாதுடா, போறது தெரிஞ்சாலே எங்க அம்மா என்ன தோலை உரிச்சிருவாங்க, கம்முன்னுறா அப்படின்றாரு. எல்லாருமே தூங்கிட்டாங்கடா, நைட்டு 11:30 மணி ஆகுதுடா, இப்போ போலாம்டா அப்படின்ட்டு. சரி வேற வழியே இல்லை, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க நூர் மஹலுக்கு. இவரு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாரு யுவன். ஆனா சிக்கந்தருக்கு மனசெல்லாம் ஒரே பயம், ஏன்னா அவரு அந்த ஏரியா இல்லை, அந்த வீடை பத்தின அந்த பங்களாவை பத்தின நிறைய பேய் கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்காரு, அதெல்லாம் நினைச்சு பயந்து பயந்து நடந்து போறாரு. இவங்க நடந்து போகும்போதே இவங்க கூட யாரோ நடந்து வரா மாதிரியும் இவங்களை யாரோ வழி நடத்தி கூட்டி போற மாதிரியும் ஒரு ஃபீல் இவங்க 2 பேருக்குமே வருது. யுவன் வந்து சிக்கந்தர் கிட்ட கேட்குறாப்புல, டேய் நம்மளை யாரோ கூட்டிட்டு போற மாதிரியே நம்மளுக்கு தோணலடா அப்படின்னு வந்து சொல்றாப்புல. ஆமாண்டா எனக்கும் அப்படி தான்டா தோணுது, கம்முன்னு திரும்பி போயிடலாம்டா. டேய் சே வா போலாம் நம்ம
சும்மா கேட்டால் ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னடா பயந்து சாவற, வாடா நான் தான் இருக்கிறேன்ல, நானே இவ்வளோ தைரியமாக வரேன், நான் இந்த ஏரியாவே கிடையாது, நீ இந்த ஏரியாவில் இருக்கிற பையன் நீ இவ்வளோ பயப்படுறிய, ஏய் நீ வேற ஏரியாடா, அதனால உனக்கு பயம் தெரியல, நான் இந்த ஏரியாலே இந்த இடத்துல என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம். இவங்க கரெக்டாக அந்த பங்களா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த இடத்துல சிக்கந்தரே பயங்கர ஷாக் ஆகிறாருங்க. ஏன்னா அந்த பங்களால எப்பயுமே லைட் எரிஞ்சு அவர் பார்த்ததே கிடையாது. இவங்க முன்னாடி போய் நிற்கும் போது பங்களால லைட் எரியுது, அதாவது உள்ள யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இவங்களுக்கு உண்டாகுது. டேய் சிக்கந்தர், நான் சொன்னல உள்ள இருக்காங்க, நீங்க தான் இந்த பங்களா வந்து யாரும் இல்லை அப்படின்லாம் சொன்னா, நான் ஒரு 3 பேரை பார்த்தேன்டா, சரிவா பொறுமையா போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை பார்க்குறாங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓப்பனாக இருக்கு, இப்படி ஓப்பனாக இருக்கு. சந்தில் பூந்து இவங்க உள்ளே போகிறாங்க. உள்ளே பூந்து மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் தூரத்துலேருந்து ஒரு நாய் ஊளையிடுதுங்க. யாராவது இறந்து போனால் நாயெல்லாம் ஊளையிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊளையிடுது, பயங்கரமாக ஊளையிடுது. அந்த ஊளை சத்தம் கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் பதறுது சிக்கந்தருக்கு. ஏய் எனக்கு எதுவுமே சரியா படலடா, போயிடலாம்டா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, ஏய் ஒன்றும் இல்லைடா வாடா. அவங்க 3 பேர் இருக்காங்க, 2 பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆனால் ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாரா, நல்ல மனுஷனாக இருக்காரு, வாடா போகலாம் வாடா போகலாம், இல்லை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே மெதுவாக போகிறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பங்களாவுடைய கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவு பக்கத்தில் போகும்போது உள்ளே வந்து யாரோ இந்த பெரிய ஒரு கோடாலியை வச்சு பூமியை வந்து தோண்டுவாங்க இல்லையா, பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா, அந்த சவுண்டு வந்து இவங்களுக்கு கேட்குது. சும்மா சக் 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 சக்குன்னு பள்ளம் தோன்ற சவுண்டு வந்து கேட்குது. ஏய் என்னடா இந்த டைமில் யாரோ பள்ளம் தோன்ற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது, வெளியே யாராவது பள்ளம் தோன்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாவை சுற்று போடுறாங்க. ஒரு ரவுண்டு சுற்றுறாங்க, பார்த்தா வெளியே எதுவுமே கிடையாது, பங்களாக்குள்ளே தான் பள்ளம் தோன்றாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க மெதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, கண்ணாடி ஜன்னல், அது வழியாக உள்ளே பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஒரு 3 பேர், அதே 3 பேர் தான் காலையில் பார்த்தவங்க. அந்த இடத்துல வந்து பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. அந்த பெரிய ஹால் இருக்கு இல்லையா, அந்த ஹாலில் வந்து பள்ளம் தோன்றாங்க. இதை பார்த்த உடனே யுவன் வந்து டேய் அவங்க ஏதோ பண்ணுறாங்கடா, ஏதோ தப்பு வேலை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. சிக்கந்தர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் ஏன்டா ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டலாம், இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும், வா நம்ம கிளம்பலாம் அப்படின்றாரு. டேய் சிக்கந்தர் சும்மாறா, பார்க்கலாம்டா, ஏதாவது பிரச்சனைனா நம்ம போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணால நம்மளுக்கு வந்து ஒரு பிரேவரி அவார்டெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்லாம். அப்போது ஒரு பயங்கர அட்வென்ச்சர், சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த 3 பேர் பார்த்தா பள்ளம் தூண்டிக்கிட்டே இருக்காங்க, மண்ணை வந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வேற அடிக்குது. இவங்கனால அந்த இடத்துல நிற்கவே முடியல, அந்த நாத்தத்தை சகிக்கவே முடியல. டேய் நாத்தம் பயங்கரமாக அடிக்குதுதான், நம்மளால நிற்கவே முடியல. இல்லை நில்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த 3 பேர் வந்து தோண்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, தோண்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி கரெக்டாக எங்கே பார்க்குறான்னா சிக்கந்தர் அண்ட் யுவனை தான் பார்க்குறான். அந்த பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அப்படியே நிற்கிறாங்க. ஹேய் என்னடா பண்ணுறீங்க, வாங்கடா இங்கே அப்படின்றான். பார்த்துலாம்டா, டே போயிடலாமாடா, இல்லை வாடா உள்ளே போய் பார்க்கலாம், சும்மா சமாளிக்கலாம்டா, பார்த்துட்டோம், அவர் நம்ம ஃபேஸ் வேறு பார்த்துட்டாரு, காலையில் வேறு நான் வந்துட்டு போயிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வந்துடும், நம்ம ஜஸ்ட் பேசிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த பங்களாக்குள்ளே போகிறாங்க. போன உடனே அந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா கோடாலியை வச்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க, கோவப்பட்டு பேசுகிறாங்க. அப்பயுமே அந்த 3வது ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பொறுமையாக, டேய் சின்ன பசங்கப்பா, ஏதோ ஒன்று, ஏப்பா நான் சொன்னல இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி, ஏன் இந்த மாதிரிலாம் வரீங்க, இப்படிலாம் வரக்கூடாதுப்பா, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இங்கே தோன்றீங்க அப்படின்னு சொல்லி யுவன் கேட்குறப்பல, ஏப்பா இது உனக்கு தேவையில்லாத விஷயம்ப்பா, நாங்கள் என்னத்தையோ தோன்றோம், நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போங்க, வீட்டுக்கு போங்கப்பா, இந்த இடத்துல நிற்கக்கூடாது, பிரச்சனை, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அவரு சொல்கிறாரு. இல்லை அங்கிள் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறோம், என்னதான் தோன்றீங்க, எங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம்ல, ஏதாவது புதையல்கான கிடைச்சதுன்னா எங்களுக்கும் ஒரு ஷேர் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி யுவன் சொல்கிறாரு. எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறதே டெட் பாடிஸ் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு. இந்த டெட் பாடிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே சிக்கந்தருக்கு கை கால்லாம் நடுங்குது. யுவன் வேற, டேய் சும்மா த்ரில்லுடா, டெட் பாடியை தேடி கண்டுபிடிக்கலாம்டா, கிரைம் இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ஆயிடலாம்டா அப்படின்றார். டேய் சும்மாறா, ஏற்கனவே பயமாக இருக்குது அங்கிள், நாங்கள் போகிறோம் அங்கிள் அப்படின்னு சொல்லி சிக்கந்தர் சொல்கிறாப்புல. ஓகேப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரும் சொல்கிறாங்க. ஆனால் யுவன் வந்து அந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே தான் தருவேன். என்ன நீங்கள் காலையில் வந்தாலும் என்ன வந்து சின்ன பையன்றீங்க, எப்போ வந்தாலும் சின்ன பையன்றீங்க, நான் காலேஜ் முடிக்க போகிறேன் தெரியுமா, நான் சின்ன பையன்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிப்பா எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேற, நாங்கள் இங்கெல்லாம் தோண்டி பார்த்துட்டுப்பா, இங்கெல்லாம் எதுவும் கிடையாது, மேலே இன்னொரு ரூம் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹால் மாதிரி, இதே மாதிரி ஒரு ஹால் இருக்குது, அந்த இடத்துல போய் நீங்கள் தோண்டுங்கப்பா, ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக தோண்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடாலியை எடுத்துக்கிட்டு யுவன் அண்ட் சிக்கந்தர் 2 பேரும் பின்னாடி ஒரு பெரிய ஹால்,
இவங்க நார்மலாக பார்த்த ஹாலை விட அந்த ஹால் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய ஹால்ரா டே, என்னடா மாளிகை மாதிரி கட்டி வச்சுக்கிறாங்க வீட்டை அப்படின்னு பார்த்தா நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பள்ளத்தை தோண்டியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் தோண்டலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இவங்க தோண்டும் போது அந்த இடத்துல யாரோ கதற சவுண்ட் வந்து கேட்குது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களை டார்ச்சர் பண்ணா எப்படி அவங்க கத்துவாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே கதற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அந்த சவுண்ட் இவங்கனால கேட்கவே முடியல, காதெல்லாம் பொத்திக்கிறாங்க. டேய் என்னடா சவுண்ட் இது, டேய் நான் சொன்னேன்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா, வாடா போயிடலாம் அப்படின்னு சிக்கந்தர். டேய் சும்மாடா ஜஸ்ட் தோண்டி பார்க்கலாம்டா, அதாவது புதையல் கதையில் கிடைச்சதுன்னா திரும்பி இன்னொரு குத்துறாருங்க. அந்த குத்துற சவுண்டை விட அந்த கதற சவுண்டு அதிகமாக கேட்குது. ஒரு டைம் இவங்க அந்த பூமியில் குத்தும் போது அந்த கதற சவுண்டு கேட்குது. இப்போ இவனுக்கே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னது இது, நம்ம நார்மலாக இருந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ ஒரு வாட்டி குத்துறோம், ஒரு வாட்டி பூமியில் குத்தும் போது இந்த கதற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கே, எப்படி இது வந்து ஒரு மாயமா மர்மமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி அந்த ஹாலில் அந்த 3 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அந்த ஹாலில் போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த 3 பேரும் அந்த இடத்துல இல்லை. டேய் எங்கேயோ போயிட்டாங்க போல இருக்குடா, சரி வாடா சீக்கிரம் நம்ம தோண்டலாம், ஏதாவது புதையல் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க வந்து தோன்றாங்க. தோண்டி கொஞ்சம் நேரம் ஒரு 6 அடி 7 அடிக்கு வந்து தோண்டி இருப்பாங்க. தோண்டிட்ட உடனே ஏதோ ஒரு பொருள் வந்து தென்படுது இவருக்கு. ஆனால் பொருள் வந்து நார்மலாக பொருள் மாதிரி தெரியல, ஒரு எலும்பு மேலே வந்து டம்னு அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இவருக்கு தென்படுதுங்க. டேய் என்னடா ஏதோ மாதிரி இருக்குடா, வேணாடா பயமாக இருக்குடா, போயிடலாம்டா அப்படின்னு சிக்கந்தர் சொல்கிறாரு. டேய் இல்லைடா ஜஸ்ட் பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக தோன்றாங்க. வேகமாக தோண்டும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கை தென்படுதுங்க. ஒரு மனித கை வந்து தென்படுது. கை வந்து இப்படி இருக்கு மேலே. அந்த விரல்கள் எல்லாம் பார்த்த உடனே இவனுக்கே பயங்கரமாக ஷாக் ஆகுது. டேய் என்னடா விரலெல்லாம் தெரியுது, ஒருவேளை இதுதான் அந்த டெட் பாடிஸோ, அந்த டெட் பாடிஸை தான் நம்ம தேடுறோமா, பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறாரு. பக்கத்தில் பார்த்தா சிக்கந்தர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காப்புல. டேய் என்னடா நீ வேற மயக்கம் போட்டேன் அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. சரி சிக்கந்தரை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சிக்கந்தரை தூக்குறாரு. சிக்கந்தரை சுத்தமாக தூக்கவே முடியல. அதே டைமில் பக்கத்து ஹாலில் இருந்து அந்த 3 பேர், எப்பா ஏதாவது தோணியா, ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு வந்து சவுண்டு போடுறாங்க. இவருக்கு செம ஷாக்கு. இவனுக்கு அடடா அந்த 3 பேர் இல்லாதன்னு நினச்சேனே, போயிடலான்னு நினச்சேன், இப்போ பார்த்தா அந்த 3 பேர் வந்துட்டாங்க, இங்கே வேற 2 கை இருக்குது, ரொம்ப பயமாக இருக்கே, சரி அந்த யார் தான் இறந்து கிடந்திருக்கா, ஏதாவது உயிரோடு இருந்தாங்கன்னா காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாருன்னா கையிலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நவுத்துறாருங்க. நவுத்தும் போது அந்த இடத்துல ஒரு டெட் பாடி கிடையாது, 2 டெட் பாடி கிடையாது, 3 டெட் பாடிஸ் வந்து பார்க்குறாரு. அந்த 3 டெட் பாடிஸோடைய முகம் வந்து கிளியராக தெரியலைங்க. முகத்து மேலே மண் எல்லாமே பூத்திருக்கு. ஏன்னா முகத்து மேலே மண்ணெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் அப்படி விளக்குறாருங்க. மண்ணை விளக்கும் போது தான் இவருக்கு உண்மையாக அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிய வந்ததுங்க. ஆக்சுவலாக அந்த 3 டெட் பாடிஸ் யாருடைய டெட் பாடிஸ் தெரியுமா? இவர் வந்து ஒரு 3 நபர்கள் கிட்ட பேசினாருன்னு சொன்ன இல்லையா, எக்ஸாக்டா அவங்களுடைய டெட் பாடிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க. இவருக்கு செம்ம ஷாக்கு, தூக்கி வாரி போட்டுடுது. பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படியே பெருமூச்சு வாங்கி, என்னப்பா தோண்டிட்டியா, கிடைச்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சவுண்டு. அந்த 3 பேர் தான் இவருக்கு தெரியுது, பின்னாடி இருக்கிறது அந்த 3 பேர் தான். அந்த 3 பேரோட டெட் பாடி தான் இவருக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. பயத்தோட உச்சகட்டத்தில் அங்கிள் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல 3 பேர் யாருமே கிடையாது. அந்த பக்கம் திரும்பிட்டு இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல திரும்புறாரு. பார்த்தா அந்த டெட் பாடிஸும் இல்லை. இவருக்கு இப்போ தூக்கி வாரி போட்டுடுது. உண்மையிலேயே இந்த இடத்துல பேய் பூதம் மனுஷன்லாம் இருக்குது போல இருக்கா, ஏதோ பெரும் பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிக்கந்தர் வேற அடிக்கிறாரு. சிக்கந்தர் ஏந்திரா போலான்ற திடீர்னு சிக்கந்தர்ல அப்படி பெருமூச்சு விட்டு ஏந்துக்கிறப்பல, டேய் என்னடா ஆச்சுன்னா, என்னோட வாயை மூக்கையும் வந்து ஒருத்தர் வந்து மூடின மாதிரி இருந்ததுடா, அப்படியே மயக்கம் வந்துருச்சு, கீழே விழுந்துட்டேன், இங்கே பாரு இங்கே டெட் பாடிஸ் பார்த்தேன்டா, அந்த டெட் பாடிஸ் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, அது வேற யாரும் இல்லை தம்பி, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிற சவுண்டு. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த 3 ஆன்மாக்களும் அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஏன் இவங்க 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க, அங்கிருந்து எடுத்தாங்க பாருங்க ஓட்டம், செம ஓட்டம். அந்த ஊழையிடுற நாய் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பின்னாடி துரத்திக்கிட்டு வருது. இவங்க அடிச்சு புடிச்சுன்னு செம ஓட்டம் ஓடி வராங்க. கரெக்டாக சிக்கந்தருடைய அப்பா வந்து அந்த பையனையும் காணுமே, இவனையும் காணும்னு சொல்லி அவர் வந்து தேடி வந்துகிட்டு இருக்காரு. நேரா ஓடி போய் அவருடைய சைக்கிள்ல மோதுறாங்க. மோதி 2 பேரும் கீழே விழுறாங்க. டேய் எங்கடா போனீங்கன்னா, இந்த மாதிரி சும்மா இல்லாம அந்த பங்களாக்குள்ள கூட்டு போயிட்டாப்பா. எல்லா விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் அவங்க அப்பா கிட்ட சொல்றாப்புல. செம்ம திட்டிட்டு இவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பங்களால என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கோரமான சம்பவத்தை
அவங்க அப்பா வந்து ஷேர் பண்றாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பணக்கார ஃபேமிலி வாழ்ந்து வந்தாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பணக்காரரு. அவர் வந்து சம்பாரிச்ச சொத்து தான் அது. ஆனா அவருக்கு வந்து பிள்ளைகள் யாருமே கிடையாதுங்க. வைஃப் இருக்காங்க. அவருக்கு 3 தம்பிகள் இருக்காங்க. ஸோ இந்த 3 தம்பிகள்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேரக்டர். மிச்ச 2 தம்பிங்க வந்து பணப்பேய் அப்படின்னு சொல்லலாம். இந்த பணத்தை ஆசை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அண்ணன் தம்பிங்களை கொலை பண்ணிட்டா இந்த என்டையர் சொத்து வந்து நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க அந்த 2 பேர். ஸோ அந்த 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துடைய ஓனரை வந்து கொன்னுடுறாங்க. அந்த கொன்ன விஷயத்தை வந்து யார் பார்த்துடுறான்னு கேட்டீங்கன்னா இந்த நல்ல கேரக்டர்னு ஒருத்தன் சொன்னா இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டாருங்க. பார்த்த உடனே வேற வழி இல்லாம அவரையும் கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அந்த டெட் பாடிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறாங்க. மறைச்சிட்டு அந்த வீட்டில் இவங்க தான் ஹாப்பியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா ஹாப்பியா தான் இருந்தாங்க. ஆனா அடுத்த ஒரு வாரத்திலே இவங்க 2 பேருக்கும் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஒரு பயங்கரமான மென்டல் ட்ராமால வந்து இருக்காங்க. இவங்களே இவங்களுடைய உயிரை எடுத்துக்கிட்டு மர்மமான முறையில் அவங்க 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. ஸோ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க. இவங்களுடைய என்டையர் ஃபேமிலி, இவங்களுடைய ஒய்ஃப், பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. எல்லாருமே மர்மமான முறையில் தான் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பங்களாவை சுற்றி நிறைய ஆன்மாக்கள் உலா வர்றது வந்து நைட் டைமில் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணி இந்த பங்களா வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட பல வருடங்களா 30-40 வருடங்களா இந்த பங்களா வந்து சீல்டாக தான் இருந்திருக்கு. யாருமே வந்து உள்ளே போகல. அதுக்கப்புறம் இன்னொரு 15 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா இந்த கவர்மெண்ட் வந்து அந்த இடத்த வந்து அண்டர்டேக் பண்ணாங்க. அண்டர்டேக் பண்ணி அந்த பங்களாவை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. டெமாலிஷ் பண்ணி இப்போ அந்த இடத்துல வந்து ஃபிளாட்ஸ் எல்லாமே கட்டி வாடகைக்கு வந்து விட்டுருக்காங்க. சில ஃபிளாட்ஸ் வந்து சேலுமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துடைய டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யுவன் நம்ம கிட்ட ஷேர் பண்ணல. ஷேர் பண்ணாததுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருடைய என்டையர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க. சண்டிகர்லேருந்து தான். ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலியே ஒரு 2 பேர் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கட்டின ஃப்ளாட்டில் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா அவங்க இருக்கிறதே ரொம்ப பயந்து இருப்பாங்க. யாருக்கு தெரியும், அந்த 3 ஆண்மாக்கள் இது வரைக்கும் கூட அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு தெரியாமலே அவங்க தங்கிக்கிட்டு இருக்கலாம். ஒரு சப்போஸ் இந்த மாதிரி மேட்டர் வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணலங்க யுவன். ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருந்தது. யுவனை பொறுத்த வரைக்கும் ப்ரோ உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அந்த அட்வென்ச்சருக்காக உயிரை பணையம் வச்சிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க. இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.